அரசாங்கங்கள் தாங்கள் போட்ட சட்டங்களை எல்லாம் மீறுகிறார்கள். தேர்தல் விதிகளில் சீர்திருத்தம் கொண்டு வருகிற வரை இது போன்ற ஜனநாயகத்தினுடைய அபத்தங்கள் நடக்கதான் செய்யும். Government is not to solve the problem. Government itself is a problem. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் எங்களுக்கு ஒரு போட்டியே அல்ல. இப்போ கசப்புடன் நாங்கள் அந்த கூட்டணியில் நீடிக்கிறோம் என்று சொல்வது பசப்புடன் சொல்லப்படுகிற வார்த்தையாக தான் கருதுகிறோம். கூடங்குளத்திலிருந்து ஒரு நாளைக்கு 2 நாகசாகி குண்டு வெளிவர போகுது. நாம எதிர்பார்த்தது முழுமையாக இந்த தீர்மானத்தில் இல்லை அப்படிங்கிற சென்டென்ஸ் ரைட்டா, இல்ல இந்த தீர்மானம் முழுமையுமே நான் எதிர்பார்த்ததாக இல்லைன்னு சொல்றது ரைட்டா? இது ஒரு முதல் படியான வெற்றி. இதுவே முழுமையான வெற்றி ஆகாது. புது புது அர்த்தங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 7:30 மணிக்கு. அகத்தியமலை காடுகளோட தென்மேற்கு சரிவில் இப்ப நாம இருக்கோம். இப்ப நாம நிக்கிறதே நெய்யாறு வனவிலங்கு சரணாலயம், அதுக்குள்ளதான் இப்ப நம்ம இருக்கோம். காடுகளுக்குள்ள நடமாடணும்ன்ற முடிவு, எண்ணங்கள், விருப்பங்கள் ஏற்பட்டுட்டவங்க அட்டைனாலே நமக்கு ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஒரு அலர்ஜியா நினைச்சிடக்கூடாது. இந்த அட்டைக்குன்னு சில நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கு, சில தனி சிறப்புகள் இருக்கு. என்னன்னா, இந்த அட்டை நம்ம உடல்ல ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கான மெடிசன் தயார் பண்றது இந்த அட்டையோட எச்சத்துல இருந்துதான். இந்த அட்டை ஏற விடாம பாத்துறணும். ஏறிட்டு இது என்ன செய்யும்னா, நம்ம பெருவிரல் கணத்துக்கு நம்ம உடல்ல தன்னை பெருசாக்கி பலூன் மாதிரி ஊதிரும். அதாவது என்னோட ரத்தம் அதுக்கு சப்ளை ஆகி அது முழுவதுமா குடிச்சு அதுக்கு போதும்ன பிறகு என்னன்னா, ஒரு ரப்பர்ல ஒரு நெய்ய விளக்கெண்ணெய தடவி நம்ம உடல்ல உருட்டின மாதிரி ஒரு உணர்வு. அந்த உணர்வு வரும்பொழுதுதான் நமக்கு அட்டை கடிச்சது தெரியும். அதுக்கு பிறகுதான் நமக்கு வலி தெரியும். அந்த அட்டைகள் உடல்ல ஏறி இருக்க அட்டைகளை கிளீன் பண்ணிக்கிறோம். இதுதான் முக்கியமானது. பண்டிகை என்றாலே உற்சாகம்தான். புத்தாடை, இனிப்பு, பட்டாசுடன் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கின்றன. இந்தியா முழுவதையும் மகிழ்ச்சியால் இணைத்திருக்கும் தீபாவளியை பற்றி விரிவாக பார்ப்போம். தீபாவளியால் செழிக்கும் தொழில்கள் முதல் திரையரங்குகள், கிடைக்காத திரைப்படங்கள் வரை பல்வேறு தகவல்கள் காத்திருக்கின்றன. இனி தீபாவளி கொண்டாட்டத்திற்கு தயாராகும். தீபாவளிக்கு புது புது ஆடை ரகங்களை வாங்க இந்த ஆண்டு மக்கள் அதிக ஆர்வம் காட்டினர். சென்னை தியாகராய நகரில் துணிக்கடைகளில் அலைமோதிய மக்கள் கூட்டமே இதற்கு சான்று. ஆடை உலகில் ஒவ்வொரு நாளும் புது புது மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதிலும் தீபாவளி என்றா கேட்கவே வேண்டாம். குறிப்பாக இளம் பெண்களை கவர்வதற்கென அனார்கலி நெட்டல், தபாங், பைலோ என பல வகையான சல்வா கமிஸ், சுடிதார்கள் வந்துள்ளன. நியூ அரைவல் ஆந்திரா சில்க் காட்டன்ஸ் வந்திருக்கு, பனாரஸ் வந்திருக்கு. சிந்தட்டிக் சாரீஸ்ல பிராசோ நியூ அரைவல் வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்கு. ப்ளஸ் இதில் காட்டன் சாரி, மங்களகிரி காட்டன்ஸ், நகமம் காட்டன்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோட்டா பனாரஸ் இருக்குது நியூ அரைவல். அதுவும் சல்வா கமீஸ் நிறைய, அனார்கலி மாடல்ஸு, நெட்டட் ஸ்லீவ்ஸ், ஃபுல் பனாரஸ் வந்து காட்டன் வெரைட்டிஸ் எல்லாம். வெஸ்டர்ன்ஸில் குர்த்திஸ், லெகின்ஸ் மாடல்ஸ் நிறைய வந்திருக்கு. புடவைகளில் சிந்தட்டிக், பனாரஸ், ரா சில்க், காட்டன் சில்க் என புது புது டிசைன்களில் இளசுகள் முதல் நடுத்தர வயது உள்ளவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் வந்துள்ளது. கூட்டம் அலைமோதினாலும் தனக்கு பிடித்த ஆடைகளை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர்.
இப்போ தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். சாரீஸ் எடுத்திருக்கோம். என்ன மாதிரி சாரீஸ் லைக் சிந்தட்டிக் சாரீஸ், டிஷ்யூ சாரீஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தேன் நான். வெரைட்டிஸ் எல்லாம் கம்மியாக இருக்காது. அதான் பார்த்துட்டு வேற 2 கடைக்கு போகலான்னு இருக்கிறோம். இன்னும் போய் பார்க்கல. இன்னும் மற்ற கடைக்கு பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு எவ்வளோ இது இருக்குது என்ன இருக்குன்ட்டு. நானும் ஹஸ்பண்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். லாஸ்ட் இயரோட இந்த வட்டம் கூட்டம் நிறைய இருக்கு. நிறைய வெரைட்டிஸும் நிறைய வந்திருக்கு. உடனே ஸ்டிச் பண்ணி 1 ஹவர்ல தர்றாங்க. அதனால எங்களுக்கு இதாக இருக்கு. கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கு ரேட்டு. போன இயரோட கம்பேர் பண்றப்ப எல்லாமே நோடி நல்லா இருக்கு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவரவர்கள் ரசனைக்கேற்ப ஆடைகளை வாங்குகின்றனர். பிறந்த நாள், திருமணம் இப்படி பல நிகழ்ச்சிகளுக்கு நாம் ஆடைகளை எடுத்து அடுக்கினாலும் புத்தாடைகளை தீபாவளி பண்டிகைக்கு எடுக்கும் பொழுதுதான் புத்துணர்ச்சி கிடைக்கிறது. இந்த புத்துணர்ச்சியோடு புதுவிதமான ஆடைகளை தேடி மக்கள் இன்னும் படையெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கத்துரை மற்றும் சதீஷ்குமாருடன் RV சரண்யா. தீப ஒளி திருநாளில் புதிய ஆடைகள் உடுத்துவது மக்களுக்கு எந்த அளவிற்கு மகிழ்ச்சி தருமோ அதே அளவு இனிப்பு கார வகைகளை உறவினர் மற்றும் நண்பர்களோடு பகிர்ந்து உண்பதும் மகிழ்ச்சியானதுதான். ஆனால் கடந்த காலம் போல அல்லாமல் தற்போது இவை கடைகளில் வாங்கி பகிர்ந்து கொள்ளப்படுவது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தீபாவளியை ஒட்டி இனிப்பு கார விற்பனை எப்படி உள்ளது என்பது குறித்த தகவல்களை இப்போது பார்ப்போம். செவித்திறனுக்கு சவால் விடும் பட்டாசுகள் பற்றிய விமர்சனங்கள் பல இருந்தாலும் கண்களுக்கு விருந்து படைக்கும் மத்தாப்பு வான வேடிக்கைகளும் இல்லாத தீபாவளியை கற்பனை செய்து பார்ப்பது சற்று கடினமானது. இந்த ஆண்டு விற்பனை வந்திருக்கும் புது வகை பட்டாசுகள் என்னென்ன இப்போது பார்ப்போம். சென்னை தீவுத்திடல். சென்னையில் பட்டாசு மொத்த விற்பனை செய்யும் இடமான இங்கு ஆர்வத்தை தூண்டும் விதமாய் பலவிதமான பட்டாசுகள் வந்துள்ளன. இசையுடன் ஒழிக்கக்கூடிய எஸ்எஸ்சியா ஃபேன்சி மியூசிக்கல் மற்றும் வானில் வண்ண வண்ண ஒளிகளை உமிழும் ஃபிளவர் டிராப்ஸ், பாரிஸ் பை நைட், டாக் பைட், சன்ஃபிளவர், பிளிங்கர்ஸ், ஜாக் அண்ட் கிங் போன்ற விதவிதமான பட்டாசுகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதாக கூறுகின்றனர் வியாபாரிகள். போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வந்திருக்குது. ஆனால் மக்கள் எந்த விலையா இருந்தாலும் அவங்க தீபாவளி கொண்டாடணுங்கிற நோக்கத்தோட வாங்கி கொண்டாடுறது சந்தோஷமாக. கிட்டத்தட்ட ஒரு 100 வெரைட்டிஸ்க்கு மேல 100 ரகங்களுக்கு மேல வந்திருக்குது. புது ரகங்கள் எல்லாமே மக்கள் ஆர்வத்தோடு வாங்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. சீன தயாரிப்பிற்கு நிகராகவும் டவர் பாட்ஸ், ஹாப்பி பர்த்டே, லவ் ஃபிளவர் போன்ற பலவிதமான பட்டாசுகளும் தீவுத்திடலில் விற்பனைக்கு வைக்கப்பட்டாலும் இங்கு வந்து செல்ல பேருந்து நிறுத்தம் இல்லாததே பெரிய குறையாகவே இருக்கிறது. இதனால் தீவுத்திடலில் அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி நடந்தோ அல்லது ஆட்டோவிலோ தான் வர வேண்டும். இதன் காரணமாகவே இங்கு சொந்த வாகனத்தை வைத்திருப்போர் மட்டுமே வருகை தர முடிவதாக கூறுகின்றனர் பட்டாசு விற்பனையாளர்கள். நம்ம நடுத்தர மக்கள் பயன்படுறதுக்கு இது வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ எல்லாம் 2-3 நாளா யாரு வாங்கினாங்கன்னா கார்ல வரவங்க, பைக்ல வரவங்க, இந்த மாதிரி ஹை கிளாஸ் பீப்புள் தான் வராங்க. அதனால நடுத்தர மக்களுக்கு பயன்பெறும் தான் இந்த நோக்கம் தான் இது அமைச்சது. அது இது வரைக்கும் இன்னும் முழுமை பெறல. அதனால தமிழக அரசு பஸ் வசதி ஏற்பாடு செய்தால் நடுத்தர மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்டாசு விலை அதிகரித்திருந்தாலும் வருடத்தில் ஒரு முறைதானே என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு பட்டாசுகளை வாங்கி செல்கின்றனர் மக்கள். விதவிதமான வகை வகையான பட்டாசுகள் இருந்தாலும் குடிசை பகுதியில் ராக்கெட் வைத்து வெடிப்பது, குழந்தைகள் கையில் பட்டாசு வெடிக்க அனுமதிப்பது, வெடிக்காத பட்டாசுகளை கையில் எடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்த்து இந்த தீபாவளியை விழிப்புணர்வோடும் பாதுகாப்போடும் கொண்டாடினால் மட்டுமே இந்த தீபாவளி நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான தீபாவளியாக அமையும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் RV சரண்யா. தீபாவளியிலும் பட்டாசை தியாகம் செய்யும் கிராமங்கள் விவரத்தை அறிந்து கொள்ள காத்திருங்கள். பண்ணி பார்த்த உலகத்துல இத போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்ல. ஐயாஹு யாஹு பண்ணி பார்க்கும் இவள போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. இப்ப இப்ப girlfriend, so hot and spicy girlfriend. காலையிலேந்து ஆபீஸ் இல்ல ஃப்ரெண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் வேண்டாமா?
Yeah. So this is a confirmation call for your candlelight dinner. So 8 p.m. confirmed? No. Yes. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. Change is a wonderful thing. Experience it in the new Ford Figo. Presenting the Joy Alucas Dhanteras Diwali offer. Celebrate the festival of lights with our fabulous jewelry and get rewarded. For every purchase worth 50,000 rupees, get a gold coin free. Choose from gold, diamonds, pearls and precious stones. Offer valid 10 to 14th November. Only at Joy Alucas, the world's favorite jeweler. தங்கர் பச்சானி அம்மாவின் கைபேசி. வந்தது வந்தது கியூகம்பர், தந்தது அழகான கிட்ஸ்வேர். கியூகம்பர் இருந்த தினம் தினம் ஒவ்வொரு நொடியும் புது வண்ணம். கியூகம்பர் 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 கியூகம்பர், மாமி ஃபேவரட் கியூகம்பர். But the world is not permitted to intrude, where every detail has been crafted for your comfort. Where membership is the privilege of a few. Experience Club Class in the luxurious new Monza. Italian leather seats, touchscreen multimedia navigation, automatic climate control, and a refined 90 PS engine. Monza, the Club Class sedan. New Preeti Royale with D-Series motor. D-Series power, D-Series சேமிப்பு, D-Series freshness. New Preeti Royale, D-Series மோட்டருடன். நம்ம லைஃப் சுத்துற ஸ்பீடுக்கு பிரீத்தி ராயல் தான். அதுக்கு நான் கேரண்டி. இதுல எது நேச்சுரல்? இதுவா இல்ல இதுவா? VTG Gold 100% pure and natural. ஃபேன் உலகின் அரசன் SK எலக்ட்ரிக்கல்ஸ். அனைத்து முன்னணி நிறுவனங்களின் ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்கள் வாங்கிட சிறந்த ஒரே இடம் SK எலக்ட்ரிக்கல்ஸ். புரஷவாக்கம், ஸ்ரீநகர், அரியார், வடபழனி, பாரிஸ். 42536914. லலிதா ஜுவல்லரி ஃப்ரீ கோல்ட் நகை சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல கோல்டையே ஃப்ரீயா தராங்க. நீங்க கட்டுற இன்ஸ்டால்மெண்ட் பணத்தை அன்னைக்கு ரேட்ல தங்கமா வரவு வைக்கிறாங்க. அதனால தங்கத்தோட விலை ஏறினாலும் கவலையே இல்ல. எல்லாமே 916 ஹால்மார்க் நகைங்க. சேதாரம், செய்கூலி, வரி எல்லாமே ஃப்ரீ. எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா தங்கத்தையும் ஃப்ரீயா தராங்க. RMKVயின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். RMKVயின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆனந்தத்தை அள்ளித்தரும் தீபாவளியை விபத்தில்லாத பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்பதே நாம் அனைவரின் விருப்பம். ஆனால் தீபாவளி அன்று எந்தவித விபத்தும் நேராமல் காத்துக்கொள்வது எப்படி? இப்போது பார்ப்போம். தீபாவளி பண்டிகையின் முக்கிய அம்சமாக இடம்பெறுவது பட்டாசுகள். ஆனால் பட்டாசு தொடர்பான விபத்துகளில் சிக்கி ஒவ்வொரு பண்டிகை காலத்திலும் குழந்தைகள், இளைஞர்கள் என பலர் படுகாயமடைகின்றனர். சில இடங்களில் உயிரிழப்புகளும் தீ விபத்துகளும் ஏற்படுகின்றன. இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க பாதுகாப்பான தீபாவளி என்ற பெயரில் விழிப்புணர்வு முகாம்களை நடத்தியது மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை. சென்னையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 20 சிறப்பு தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்புத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களில் இதற்கென வடிவமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பைக்குகள் தீயை அணைக்க தயாராக உள்ளன. ஆமா, நாமல் சேஃப்டி அவங்க நாங்களா இது பிரச்சாரம் பண்ணிருக்கோம். கிராக்கர் பஸ் பண்ணும்போது சில மேட்டர் பார்க்கணும். இந்த காட்டன் கிளாஸ் போடணும். குழந்தை இருந்தா பெரிய ஆள பக்கத்துல இருக்கணும். ஒரு பக்கெட் தண்ணி வச்சுட்டு லாங் ஸ்டிக் வச்சுட்டு ஃபயர் கிராக்கர்ஸ் ஃபயர் பண்ணணும். தீயணைப்புத் துறையுடன் தமிழக அரசின் அவசர ஆம்புலன்ஸ் சேவையான 108 சேவை இணைந்து செயல்பட உள்ளது. இதற்கென கூடுதல் பணியாளர்களுடன் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளதாக
தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா மாவட்டங்களிலும் துண்டு பிரசுரங்கள், அப்புறம் அறிவிப்பு பலகைகள், விழிப்புணர்வு பேரணிகள், மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த தீபாவளி அன்று எங்களுடைய அனைத்து 108 அவசரகால ஆம்புலன்ஸும் மற்றும் எங்களுடைய 108 மைய கட்டுப்பாட்டு அறையினுடைய பணியாளர்கள் எல்லாருமே இணைந்து இந்த தீபாவளியை பாதுகாப்பானதாக ஏற்படுத்தும். வீடுகள் நெருக்கமாக உள்ள இடங்களிலும் கூரை வீடுகள் உள்ள இடங்களிலும் ராக்கெட், புஸ்வானம் போன்ற வெடிவகைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தீயணைப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசு தரப்பில் தேவையான உதவிகள் தயார் நிலையில் இருக்க பொதுமக்களும் அதற்கேற்றாற்போன்று ஒத்துழைத்தால் பாதுகாப்பான தீபாவளி என்பது சாத்தியமே. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்துடன் DM ராஜா. பட்டாசு வெடிக்கும் போது ஆனந்தம் அதிகம்தான். ஆனால் அது மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் பிரச்சனையே. நாம் வெடிக்கும் பட்டாசு மற்றவர்களுக்கு எந்த வகையில் தொந்தரவு கொடுக்கிறது என்பதை இப்போது பார்ப்போம். இப்படி சரசரக்கும் மத்தாப்பு, படபடக்கும் வானங்கள் என தீபாவளி பண்டிகையும் பட்டாசுகளையும் தனித்தனியே பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் நாம் பயன்படுத்தும் பட்டாசுகளின் ஒலி அளவு என்ன என்று எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? பட்டாசுகளுக்கென உச்சநீதிமன்றம் நிர்ணயித்திருக்கும் வரைமுறையாவது தெரியுமா? ஒரு பட்டாசின் ஒலி அளவு அதிகபட்சம் 105 டெசிபல் இருக்க வேண்டும் என்கிறது உச்சநீதிமன்றம். ஆனால் இந்த விதிமுறையை பட்டாசு ஆலைகள் கடைபிடிக்கவில்லை என்கிறது அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று. ஒவ்வொரு பட்டாசும் குறைந்தபட்சம் 120 டெசிபலுக்கு குறையாமல் இருப்பதாக கூறுகிறது அந்த ஆய்வு. கிங்காம் என்று சொல்லப்படும் அணுகுண்டு ஒன்றின் ஒலி அளவு 145 146 டெசிபலாக இருக்கிறது. லட்சுமி வகை வெடிகளும் 143 முதல் 146 டெசிபல் ஒலி அளவுடன் வெடிக்கக்கூடியது என்கிறது ஆய்வு தகவல். இதேபோல் சீன பட்டாசு வகைகளின் ஒலி அளவு 138 முதல் 141 டெசிபல் வரை இருக்கிறது. இந்த பட்டாசு வகைகளில் பயன்படுத்தப்படும் ரசாயனம் குறித்தோ ஒலி அளவு குறித்தோ எந்த தகவலும் அதன் பெட்டிகளில் குறிப்பிடப்படவில்லை என்பது விதிமுறை மீறலின் உச்சம். பெசோ என்று கூறப்படும் பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் 144 உற்பத்தி ஆலைகளிலிருந்து 800க்கும் மேற்பட்ட மாதிரிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஆய்வில் இந்த தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக திருப்பதியுடன் விஸ்வநாத். தீபாவளி திருநாளில் இனிப்பு பலகாரங்களுக்கு அடுத்தபடியாக அதிகம் விரும்பப்படுவது பட்டாசுகள் தான். அந்த வகையில் 2000 ஆண்டுகளை கடந்த பட்டாசின் வரலாறு பற்றி சொல்கிறார் நமது செய்தியாளர் ஜெயகார்த்திகேயன். தீபாவளியையும் பட்டாசையும் நம்மால பிரிச்சு பார்க்க முடியாது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்தமானது பட்டாசு. அந்த பட்டாசு எந்த நாட்டில் உருவானது, அது எப்படி மற்ற நாடுகளுக்கு பரவியது என்பதை பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம். சீனாவில் 2000 ஆண்டுகளுக்கு முன் பட்டாசுக்கான முதல் முயற்சி தொடங்கப்பட்டது. பச்சை மூங்கில் காடுகள் தீப்பற்றி எரியும் போது பலத்த சப்தத்துடன் வெடிக்கும். அப்போது காடுகளில் இருக்கிற வனவிலங்குகள் பயந்து ஓடியதை பார்த்த சீனர்கள் வனவிலங்குகளை அச்சுறுத்தவும் தீய சக்திகளை விரட்டவும் விசேஷ காலங்களில் வீட்டு வாசலில் பச்சை மூங்கிலை எரிப்பதை வழக்கமாக கொள்றாங்க. தீ பிடித்து எரியும் போது அதுல சில ரசாயனங்களை கொட்டும் போது அது பல வண்ணங்களில் எரிவதையும் அவங்க பாக்குறாங்க. அந்த நேரத்துல சில அந்த ரசாயனத்தையும் பச்சை மூங்கிலையும் வைத்து ஒரு பட்டாசை உருவாக்குறாங்க. பட்டாசு பல்வேறு மாற்றங்களை பெற்று வந்த நேரத்தில் சீனாவுக்கு வெனிஸ் நகரத்து பயணி மார்கோ போலோ போறாரு. அவர் சீனத்து பட்டாசுகளை இத்தாலியில அறிமுகப்படுத்துறாரு. இத்தாலி நாட்டினர் அதை பல மாற்றங்களை செய்து வந்த நேரத்தில் அவர் இங்கிலாந்து ராணி இது வான வேடிக்கைகளை பொது இடங்களில் நடத்துவதை வழக்கமாக கொள்றாங்க. அது அந்நாட்டு மக்களை பெரிதும் கவர்வதாக இருக்கிறது. இது பற்றி வில்லியம் ஷேக்ஸ்பியர் தமது நூலில் எழுதியிருக்கிறார். சிவகாசியில 1940களில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உருவாகின்றன. பின்னர் அது பட்டாசு தொழிற்சாலைகளாக உருமாற்றம் பெறுகின்றன. இந்தியாவில் மொத்த உற்பத்தியில் 90% சிவகாசியில் தயாரிக்கப்படும் பட்டாசுகளே பூர்த்தி செய்கின்றன. பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக இந்த பட்டாசு தொழில் திகழ்கிறது. இதுதான் பட்டாசின் சுருக்கமான வரலாறு. தீபாவளியின் போது உணவையும் மறந்து இடைவிடாமல் பட்டாசு வெடிப்பவர்களும் உண்டு. அதே நேரத்தில் மற்ற ஜீவராசிகளின் நலன் கருதி பட்டாசு வெடிப்பதை தவிர்க்கும் மக்களும் தமிழகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய தியாகங்களும் பறவைகள் மீதான காதலும் உங்கள் பார்வைக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை பறவைகள் சரணாலயம் என்று சொன்னாலே பெரும்பாலானவர்களின் நினைவுக்கு வருவது வேடந்தாங்கல் தான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 20 கிராமங்களை உள்ளடக்கிய இடமாகும்.
இப்பகுதிக்கு ஆண்டுதோறும் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் வந்து கூடுகட்டி முட்டையிட்டு புதிய தலைமுறையை உருவாக்கி செல்லும். அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இங்கு அதிக அளவில் பறவைகள் வரும் என்பதால் 20 கிராமங்களையும் சேர்ந்த மக்கள் தீபாவளி பண்டிகையை பட்டாசு வெடித்து கொண்டாடுவதை தவிர்க்கின்றனர். அங்குள்ள குழந்தைகளும் சிறு வயது முதலே இதே தியாக உணர்வுடன் வளர்வது அவர்களுக்கு உள்ள சமூக அக்கறையை உணர்த்தது. கிராமத்தில் நாங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம். வெடி வெடிக்கணும்னு எங்கள் ஆசை தான். ஆனால் இந்த பறவைகள் இருந்தால் நாங்கள் வெடி வெடிக்க மாட்டோம். இந்த பறவைகள் பறந்துருன்னு எங்களுக்கு ஒரு கவலை. அதனால இந்த பறவைகளை இங்கிருந்து வெடி வெடிக்காம பாதுகாத்துட்டு வரோம். இதேபோல் நெல்லையில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூந்தன்குளம் கிராமத்தில் இருக்கும் சரணாலயத்திற்கு வரும் பறவைகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அங்குள்ள மக்கள் பட்டாசுகளை புறக்கணித்துள்ளனர். கடந்த 1994ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட இப்பகுதியில் சுமார் 1 லட்சம் பறவைகள் வந்து செல்கின்றன. பறவைகள் இருக்கிறதுனால வெடி எதுவுமே இப்போ தீபாவளிக்கு போட மாட்டோம். கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி நைட்டு போடுற வெடிகள் மட்டுமே போட்டுக்கிடும். இப்போ வெடிக்கிற வெடி எதுவுமே போட மாட்டோம். குளத்துலலாம் நிறைய பறவை இருக்கு. மக்கள் எந்த துன்புறுத்த மாட்டாங்க. உள்ளெல்லாம் ஜாஸ்தி யாருமே போக மாட்டாங்க. பறவைகள் எங்களோட பிள்ளைங்க மாதிரி பழகிட்டு இருக்கு. அதனால எங்க ஊருக்கு பறவைகள்லாம் தேடி வருது. கூந்தன்குளம் மக்கள் பறவைகளுக்காக பட்டாசுகளை தியாகம் செய்தது போல் கோவை மாவட்டத்தில் உள்ள கிட்டாம்பாளையம் கிராம மக்கள் அங்குள்ள ஆயிரக்கணக்கான வௌவால்களுக்காக அமைதியான முறையில் தீபாவளியை கொண்டாடுகின்றனர். பள்ளி செல்லும் சிறுவர்கள் கூட பட்டாசுகளை தியாகம் செய்வது வௌவால்களின் மீது அவர்கள் வைத்துள்ள பாசத்தையே காட்டுகிறது. பட்டாசு சில பசங்க வெடிச்சா கூட நாங்கள் வெடிக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறுத்தி வச்சோம். அதுலேருந்தே பசங்களும் எல்லாருமே பட்டாசு வெடிக்க நிறுத்திட்டாங்க. அதனால இது வரைக்கும் முழுமையா பட்டாசு வெடிக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் கிராம மக்கள். எங்க ஊர்ல வவ்வால் இருக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க பட்டாசு வெடிச்சு அதை துன்புறுத்தக்கூடாது, அதை பாதுகாத்து எங்க ஊருக்கு ஒரு அழகா இருக்கிற காரணத்துக்காக நாங்க அதை பட்டாசு வெடிக்காம பட்டாசு எல்லாம் தவிர்க்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வேட்டங்குடி கிராம மக்களும் பறவைகளுக்காக பட்டாசு தியாகம் செய்வதில் சளைத்தவர்கள் கிடையாது. இந்த கிராமத்திற்கு ஆஸ்திரேலியா, ரஷ்யா, ஜப்பான், இத்தாலி என பல நாடுகளைச் சேர்ந்த பறவைகள் வருவதால் அவற்றின் நலம் கருதி பட்டாசு வெடிப்பதை தடை செய்துள்ளனர். நாங்க தீபாவளி கொண்டாடுறதுல எங்க அப்பாட்ட பட்டாசு வாங்கி தெரியுதுன்னு, ஆனா எங்க அப்பா வாங்கி தர மாட்டேன்னு. ஏன்னா இங்க பறவைகள் இருக்கனால வெடிச்சா இது எல்லாம் ஓடி போயிடும். அதனால நாங்க இப்படி பட்டாசு வெடிக்க மாட்டோம். பறவைகள் நலனுக்கு பட்டாசுகளை தியாகம் செய்யும் இவர்களை போன்ற பறவை பாதுகாவலர்கள் நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியவர்கள். பறவைகளின் சந்தோஷத்திற்காக தங்களின் மகிழ்ச்சியை தியாகம் செய்ததால் இவர்களின் உள்ளத்தில் தீப ஒளி ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் ராஜசேகர் மற்றும் நிரஞ்சன் பாரதி. பறவைகளுக்காக பட்டாசை தியாகம் செய்த கிராமங்களை பற்றி பார்த்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புதிய தலைமுறையோடு தீபாவளி கொண்டாட்டத்தை தொடருவோம். பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. ஐயாஹு யாஹு பண்ணி பார்த்தோம் இவள போல இந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. நீ பண்ணி my girlfriend, so hard and spicy girlfriend. ஃபேன் உலகின் அரசன் SK எலக்ட்ரிகல்ஸ். அனைத்து முன்னணி நிறுவனங்களின் ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்கள் வாங்கிட சிறந்த ஒரே இடம் SK எலக்ட்ரிகல்ஸ். புரஷவாக்கம், ஸ்ரீநகர், அடையார், வடபழனி, பாரிஸ். 42536914. தங்கமான உறவுகள் அளந்து பார்க்க முடியாது. ஜோஸ் ஆலுகாஸ், இது தங்கமான உறவு. காலையிலேந்து ஆபீஸ் இல்ல ஃப்ரெண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் வேண்டாமா? Mr. Varun? Yeah? So this is a confirmation call for your candlelight dinner. So 8 p.m. confirmed? No. Yes. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. Change is a wonderful thing. Experience it in the new Ford Figo.
உற்பத்தி விலைக்கே தங்க நகைகள் வழங்கும் லலிதா ஜுவல்லரி தற்போது மிக பிரம்மாண்டமாய் திருச்சியில் லட்சமாய் மிச்சப்படுத்துங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த சேதாரம் 0.5% முதல் 7% வரை மட்டுமே. லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை, திருச்சி. கொசு கடைச்சிடுச்சு. ஹலோ ஆண்டி, அங்கிள் நல்லா தானே இருக்காரு? இப்பதான் எங்க வீட்டுல இருந்து ஒரு கொசுவை பிடிச்சிட்டு போனாரு. சரியான சீட்டர் காப். சார், உங்க வீட்டுல கொசுவே கிடைக்காதுங்க. இது குட் நைட் அட்வான்ஸ் லோ ஸ்மோக் ஆயிலின் சேலஞ்ச். புகை குறைவு, ஆற்றல் அதிகம். விவேக்ல இது பிரம்மாண்டமான தீபாவளியா இருக்கு. விவேக் தீபாவளி எக்ஸ்ப்ளோஷன். 500% வரை கேஷ்பேக். மெகா பிரைஸ் 2 BHK பிளாட். லட்சக்கணக்கான பரிசுகள். 24 EMI வரை 0% இன்ட்ரெஸ்ட். இனி கொண்டாட்டம் தொடங்கட்டும். என்னடா மா, இன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றப்ப என்னாச்சு தெரியுமா? நான் என் ஃபேன்ஸுக்கு ஆட்டோகிராஃப் போடும்போது சைட்ல இருந்து ஒரே சிரிப்பு. யாரான்னு திரும்பி பார்த்தா தங்கம் போல ஒரு பெண் குழந்தை. நான் சின்ன வயசுல பண்ண மாதிரி அம்மாவோட ஜிம்மிக்கு ஆட்டி விட்டு விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிக்கும் போது, அண்ணா குழந்தைக்கு ஒரு பேர் வைங்கண்ணா. என் இதயத்தை தொட்ட அந்த செல்லத்துக்கு நான் என்ன பேர் வைப்பேம்மா? ஷோபா, எங்க அம்மாவோட பேரு. தங்கமான உறவுகள் அளந்து பார்க்க முடியாது. ஜோஸ் ஆலுகாஸ், இது தங்கமான உறவு. நியூ பிரீத்தி ராயல் வித் தி சீரிஸ் மோட்டார். பிரீத்தி போல பிடியாரு நாலு ஒன்று வேலூரு சுத்தும் போதும் சத்தம் இல்லை. உத்து பாரு ஓடும் லைஃப் ஸ்டைல் கேட்ட பிரீத்தி பாரு. இவளை போல் வேறு யாரும். தி சீரிஸ் பவர், தி சீரிஸ் சேமிப்பு, தி சீரிஸ் ஃப்ரெஷ்னஸ். நியூ பிரீத்தி ராயல் தி சீரிஸ் மோட்டருடன். நம்ம லைஃப் சுத்துற ஸ்பீடுக்கு பிரீத்தி ராயல் தான். அதுக்கு நான் கேரண்டி. சக்தியில் கோல்ட், இடவசதியில் கோல்ட், ஓட்டத்தில் கோல்ட். வழங்குகிறோம் புதிய டாடா சுமோ கோல்ட். இதற்கு எதுவும் நிகரில்லை. தீபாவளியை பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடும் வேளையில் அந்த பட்டாசை தயாரிக்கும் தொழிலாளர்கள் தீபாவளியை எவ்வாறு கொண்டாடப் போகிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். தீபாவளியை ஒட்டி அனைவரும் பட்டாசு வெடித்து அமர்க்களப்படுத்தி வரும் வேளையில் அவற்றை தயாரிக்கும் தொழிலாளர்களின் நிலையோ கவலைக்குரியதாக உள்ளது. நாள்தோறும் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இடைவேளையின்றி உழைத்தால் 150 ரூபாய் கூலி, 20 ஆண்டுகளுக்கும் மேலாக போனஸ் உயர்வு இல்லை என பட்டாசு தயாரிக்கும் தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். தீபாவளி போனஸாக கிடைக்கும் தொகை குடும்பத்தினருக்கு புத்தாடை வாங்கக்கூட போதுமானதாக இல்லை என்று அங்கலாய்க்கின்றனர் பட்டாசு தொழிலாளர்கள். அந்த போனஸ் எங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி 20% போட்டதுதான். அதுக்கப்புறம் போனஸை பத்தி யாருமே எந்த ஓனருமே கூட்ட மாட்டேங்கிறாங்க. சம்பளமும் எங்களுக்கு காலையில 8 மணிக்கு உள்ள நுழைஞ்சா 5 மணி 6 மணி அது வேலையை முடிச்சு வீட்டுக்கு போக. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு தான் எங்க கூலியே விழுகுது. எங்களுக்கு கூட தாரம் அப்படின்னு இது வரைக்கும் இல்லை. போனஸும் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 20% தான் தாராங்க. அதுக்கு மேலே கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்களும் கேட்டு பார்த்தா யாரு அவ்வளோதான் அப்படின்னே சொல்றாங்க. இது என்ன செய்யுது? நாங்கள் எல்லாம் ஊரெல்லாம் சந்தோஷப்படுத்துறது நாங்க. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வாழ்க்கையில் இல்லை. தீபாவளினாலே எங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்கு. முதலிப்பட்டி பட்டாசு ஆலை விபத்தை தொடர்ந்து தீவிர ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் பல தொழிற்சாலைகளுக்கு சீல் வைத்ததால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழந்துவிட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் மழையும் பெய்ய தொடங்கி பட்டாசு உற்பத்தியை பாதித்ததால் பலர் கடனாளியாகிவிட்டதாகவும் இனிமேல் 3 மாதங்களுக்கு வேலை இருக்காது என்பதால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றும் கூறுகின்றனர் தொழிலாளர்கள். கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்க டயத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்டான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பார்க்க போனவங்க வேலை பார்த்தவங்க எல்லாருமே இறந்தாங்க. அதுலேருந்து எங்களுக்கு வேலைகள் குறைவு தான், ரொம்ப கம்மி. ரெண்டாவது ஏகப்பட்ட ஆபீஸ்கள் மூடப்பட்டிருக்கு.
அதனால வேலையிலிருந்து கிடைக்கிற வேலைக்கு நாங்கள் ஆள்கள் போய்கிட்டு இருக்கோம். ஜனவரி மாதம் தான் வேலைங்கிற நிலைமையில இன்னைக்கே தொழிலாளிகள் மனசுக்குள்ள ஒரு குமுறல் என்பது இருக்கு. அது இன்னும் எதிர்காலத்தில் ஒரு மாதத்திற்கான தேவையான குடும்ப நடத்துவதற்கான சம்பள ஊதியம் என்பது இல்லாமல் இருக்கிறது மிகவும் சிரமத்தோட தான் இந்த தீபாவளி என்பது இந்த ஆண்டு பட்டாசு தொழிலாளிக்கு மிகுந்த ஒரு கஷ்டமான சங்கடமான தீபாவளியாக இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் போனஸ் கூட போடாம இருக்காங்க. கடந்த 10 நாட்களுக்கு முன்பே மூடப்பட்டு விட்ட பட்டாசு ஆலைகள் இனி வரும் ஜனவரி மாதத்திற்கு பின்பே திறக்கப்படும். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது போல இதுபோன்ற வேலையில்லாத நேரங்களில் தங்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் பட்டாசு தொழிலாளர்கள். ஒட்டுமொத்தத்தில் பட்டாசு தொழிலாளர்களின் நிலையை உற்று நோக்கினால் தீபாவளியை வண்ணமயமாக்கும் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இல்லை என்றே தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜேந்திரனுடன் சிவகுமார். தீபாவளி என்றவுடன் புத்தாடை, இனிப்பு, பட்டாசு என பலவும் வரிசையாக நம் ஞாபகத்துக்கு வந்தாலும் பண வீக்கத்தை சமாளிக்க போராடும் நடுத்தர குடும்பங்கள் இவற்றிற்கு பட்ஜெட் ஒதுக்க எப்படி போராடுகிறார்கள் என்பது முக்கியம். இந்த ஆண்டு தீபாவளியை இத்தரப்பினர் எப்படி அணுகியுள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள சென்னை அருகில் அகரத்தில் வாழும் திருமதி கீதாவின் குடும்பம் ஒரு சின்ன உதாரணம். அதனை இப்போது பார்ப்போம். சில ஆண்டுகளுக்கு முன் கணவனை இழந்த திருமதி கீதா பெரும் போராட்டங்களுக்கு இடையில் தன் மகள் பாரதியையும் மகன் ஜெயபிரகாஷையும் படிக்க வைத்து இன்று இருவருக்கும் திருமணத்தையும் முடித்துவிட்டிருக்கிறார். இந்திய ரயில்வேயில் பணியாற்றி வந்த கீதாவின் கணவரது ஓய்வூதியம் ஒன்றுதான் இவர்களது முக்கிய குடும்ப வருவாய். தனது நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க நினைத்ததாலும் கீதா அவர் வாழும் பகுதியில் உள்ள மகளிர் சுயோதவி குழுவில் உறுப்பினராக சேர்ந்தும் பணியாற்றி வருகிறார். இவரது மகன் ஜெயபிரகாஷ் தனியார் நிறுவனம் ஒன்றில் 8000 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்கிறார். வருவாய்க்கான வாய்ப்புகள் வரம்புகளுக்கு உட்பட்டது என்பதால் கீதா குடும்பத்தினர் தீபாவளி பட்ஜெட்டை ஒரு வருடத்திற்கு முன்பிருந்தே திட்டமிடுகிறார்களாம். கீதா குடும்பத்தில் மகளுக்கு மட்டுமின்றி கேரள மாநில பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்ட மகனுக்கும் இந்த ஆண்டு தீபாவளி தலை தீபாவளி என்பதால் கூடுதல் செலவு இருக்கும் என முன்னதாக திட்டமிட தொடங்கியுள்ளனர். தீபாவளிக்காக போன வருஷமே நாங்க பட்ஜெட் ஒதுக்கிறோம். எங்களோட மாச வருமானத்துல இருந்து பண்டு போறது ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து பண்டு, சீட்டு, மகளிர் சுய குழுக்கள்ல கடன் அத மாதிரி போட்டு, அதுக்கு முன்னாடி தங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பண்டு போடும்போது. இப்ப தங்கத்துக்கு பண்டு போட முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா விலை ஜாஸ்தி ஆயிட்டதால அது வாங்க முடியறதில்ல. அதனால மளிகை சாமான், பட்டாசு, ஸ்வீட்டு, ஒரு பாத்திரம் அதெல்லாம் கொடுக்கறாங்க. அதுக்காக இப்ப தீபாவளிக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி பண்டு போட்டுறோம். தலை தீபாவளியை ஒட்டி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் புத்தாடை, பட்டாசு வாங்க சுமார் 15000 ரூபாய் வரை இவர்களுக்கு செலவானதாம். அதோடு மாறியுள்ள வாழ்க்கை முறையால் பலரும் தீபாவளி பலகாரங்களை கடைகளில் வாங்க ஆர்வம் காட்டினாலும் கீதா தனது குடும்பத்திற்கு தேவையான பலகாரங்களை தானே செய்கிறார். இதனால் செலவு குறையும் என்கிறார் கீதா. தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் கீதாவின் மகன், மகள் என இரு குடும்பத்தாரும் சேர்ந்தே பலகாரங்களை செய்வது, பட்டாசு, புத்தாடைகளை வாங்குவது தங்கள் செலவில் ஒரு பகுதியை குறைக்க உதவுவதாக கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி தீபாவளிக்கு வரும் போனஸை வைத்தே தங்கள் தீபாவளி கொண்டாட்டம் இருக்கும் என்கிறார் மணிகண்டனின் மனைவி பாரதி. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலைக்கு போறதால அவங்களுக்கு போனஸ் கிடைக்கும். தீபாவளி ஃபங்க்ஷன் டைம்ஸ்ல போனஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாம நாங்க ஃபெஸ்டிவலுக்குன்னு தனியா சேவிங்ஸ் ஒதுக்குவோம். அந்த சேவிங்ஸையும் ஃபெஸ்டிவல் சேவிங்ஸையும் நாங்க போனஸ் வரதையும் வச்சு ஆஃபர்ஸ் பார்த்து ட்ரெஸ் எடுப்போம். நல்ல கடையில ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா ட்ரெஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்குவோம். வாஷிங் மிஷின்ஸ், ஃப்ரிட்ஜ் எல்லாம் தீபாவளி டைம்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி திங்ஸ் வாங்கிட்டு தீபாவளி கொண்டாட்டம் போனஸ் வச்சு நல்லா அமையும் எங்களுக்கு. இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல இடங்களில் தீபாவளிக்கான அடையாளம் வலுத்து வருகிறது. தீபாவளி மட்டுமல்ல, இது போன்ற விழாக்கால செலவுகளை எதிர்கொள்ள வருட தொடக்கத்தில் இருந்தே சேமிக்கும் திருமதி கீதாவின் அணுகுமுறையை கையாள்வது இன்று நடுத்தர குடும்பங்கள் பலருக்கு மிக சிறந்த யோசனை என்றே சொல்ல வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் நெடுஞ்செழியன். தீபாவளியை அனைவரும் குடும்பத்தோடு குதூகலமாக கொண்டாடி வரும் நிலையில் ஆதரிக்க உறவுகள் இன்றி காப்பகங்களில் தனித்து விடப்படும் முதியோர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்தே வருகிறது. அவர்களின் வாழ்வு நிலையை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மனித வாழ்க்கை யதார்த்த நிலைகளை தாண்டி இயந்திரங்களின் பயன்பாடுகளோடு ஒன்றிவிட்டதாலோ என்னவோ மனித இதயங்களும் இயந்திரமாகிவிட்டதோ என எண்ண தோன்றும் வகையில் வயதான பெற்றோர் மீதான பாசமும் வழுங்கி வருகிறது. அதற்கு அடையாளமாக அதிகரித்து வரும் இத்தகைய முதியோர் இல்லங்களே சாட்சியாக உள்ளன. பேர குழந்தைகளை கொஞ்சி மகிழ வேண்டிய இந்த கரங்கள்
காய்கறி வெட்டுதல், துணி துவைப்பது போன்ற பணிகளை இந்த தள்ளாத வயதிலும் செய்து வருகின்றனர். ஈரோட்டில் உள்ள இந்த முதியோர் காப்பகத்தில் அடைக்கலமாக்கிய ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சோகக்கதை உள்ளது. வீட்டுல என்ன பிரச்சனை, குடும்ப வறுமை சூழ்நிலை, அதான் காரணம். நீங்க இவ்வளவு தூரம் உங்க பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி அவங்க பார்த்துக்கல மனசு வேதனையா இருக்கு. குடும்பத்துடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஏக்கம் இவர்களிடம் நிறைந்துள்ளது. ஆசையாக வளர்த்த மகன் கைவிட்டாலும் தங்கள் குழந்தைகள் மீதான பாசம் இவர்களுக்கு எல்லளவும் குறையவில்லை. தாய் தான் அப்படிங்கறது அவனுக்கு பாசம் இல்ல, பிள்ளைகளுக்கும் பாசம் இல்ல. என்ன பண்றதுக்கு நானு வீட்டுல இருக்கிறதுக்கு இங்க அப்புறம் இங்க வருத்தம் இருக்குது, நினைச்சா அழுவத்தான் வரும். என்ன பண்ற, மனசு கஷ்டமா இருக்குதுன்னு இங்க கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதனால இங்க இருக்கிறேன். நான் 1.5 மாசம் தான் ஆகுதுங்க. போலாம்னு நினைச்சிருந்தேன். மருமகளுக்கு என்னமோ கட்டு போட்டுக்கிறது, காலையில் கட்டு போட்டுக்கிறது சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். இப்படி பெற்ற பிள்ளைகள் கைவிட்ட நிலையில் இது போன்ற காப்பகங்கள் தான் இவர்களுக்கு ஒரே ஆதரவு. கடந்து போன நாட்களை எண்ணியபடி கண்ணீர் விடும் இவர்களின் துயரத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜான் மைக்கேலுடன் மணிகண்டன் மற்றும் பாலாஜி. குறுவை பாதிப்பு மின்வெட்டால் குறைந்து போன தீபாவளி குதூகலம். விவரத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல இத போல இங்க இன்னொரு பிறந்ததில்ல. ஐயாஹூ யாஹூ பண்ணி பார்த்தோம் இவள போல எந்த கிரகத்திலும் இன்னொரு கிடைக்கவில்லை. நீ பண்ணி my girlfriend, so hard and spicy girlfriend. காலையிலேந்து ஆபீஸ் ஆபீஸ் இல்ல ஃப்ரெண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் வேண்டாமா? Mr. Varun? Yeah? So this is a confirmation call for your candlelight dinner. So 8 p.m. confirmed? No. Yes. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. Change is a wonderful thing. Experience it in the new Ford Figo. Today we'll have a political discussion on Rural Development Bill, and I want proper parliamentary behavior. Since 1960, we are trying to pass the bill for the rural development, and the structure of the bill is in the way. ராஜா ராஜா நீதா ராஜா, அணிந்தால் ராஜா, அசைந்தால் ராஜா, வைக்கிங் கட்டி நடந்தால் ராஜா. வைக்கிங் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன் சட்டிகள். ராஜா Touchscreen multimedia navigation. Experience Cloud Class in the luxurious new Monza. விவேக்ல இது பிரம்மாண்டமான தீபாவளியா இருக்கு. விவேக் தீபாவளி எக்ஸ்ப்ளோஷன் 500% வரை கேஷ்பேக், மெகா பிரைஸ் 2 BHK பிளாட், லட்சக்கணக்கான பரிசுகள், 22 EMI வரை 0% இன்ட்ரெஸ்ட். இனி கொண்டாட்டம் தொடங்கட்டும். New Preeti Royal with D series motor. பிரீத்தி போல பிரீத்தி யாரு, நாலு ஒண்ணு வேலை 100, சுத்தும் போதும் சத்தம் இல்லை உத்து பாரு, ஓடும் லைஃப் ஸ்டைல் கேட்ட பிரீத்தி பாரு, இவளை போல் வேற யாரு. D series power, D series சேமிப்பு, D series freshness. New Preeti Royal D series மோட்டருடன். நம்ம லைஃப் சுத்துற ஸ்பீடுக்கு பிரீத்தி ராயல் தான், அதுக்கு நான் கேரண்டி. German technology, robotic quality control, tamper-proof packing. Bharati Cement, 3 times better.
வந்தது வந்தது கியூகம்பர், தந்தது அழகான கிட்ஸ்வேர். கியூகம்பர் இருந்த தினம் தினம் ஒவ்வொரு நொடியும் புது வண்ணம். கியூகம்பர் 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 கியூகம்பர், மாமி ஃபேவரட் கியூகம்பர். பலியாச்சு உயிர்கள் தான் ரெண்டு, பெரும் பலியாச்சு நெஞ்சுக்குள் இன்று. இரு கண்கள் தொட்டு சுடும் கண்ணீர் விட்டு வளர்த்த காதல் தான் அம்மாவின் கைபேசி. வசந்த் அண்ட் கோவின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம். தயாரிப்பாளர்களின் ஏராளமான பரிசுகள். வாங்கும் அனைத்து பொருட்களுடன் அக்வாஷுவர் மொபைல் வாட்டர் பியூரிஃபையர் 50% தள்ளுபடியில். வசந்த் அண்ட் கோ. RMKVயின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். RMKVயின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வான் பார்த்து வான் மழைக்காக காத்திருந்து நிலம் கோதி நீர் பரப்பி நெடுவயல் நிரப்பி விளைவிக்கும் விவசாயி போற்றப்படாத போராளியாக தன் பணியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட விவசாய பூமியில் தீபாவளி கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. விவசாயம் செழிக்கும் பகுதிகளில் வழக்கமாக தீபாவளியை விட பொங்கல் பண்டிகையைத்தான் வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஆனாலும் தீபாவளி ஒரு பண்டிகை நாளாக முக்கிய இடத்தை வகிக்கிறது. இதை முன்னிட்டு புத்தாடை, இனிப்புகள் என ஒவ்வொரு வகையிலும் விற்பனைக்கு வந்திருக்கின்றன பல ரகங்கள். ஆனாலும் கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்கிறார்கள் வியாபாரிகள். வியாபாரம் ரொம்ப கம்மி, மழையினால ரொம்ப கம்மி, விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டதுனால அதுலேயும் கம்மி வியாபாரம். இந்த வருஷம் ரொம்ப போன வருஷத்துக்கு பகுதி வியாபாரம் கூட ஆகல, ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. குறுவை சாகுபடி நஷ்டத்தால் கையில் பணமில்லாத சூழ்நிலையில் எந்த பொருளையும் வாங்கும் நிலையில் இல்லை என்கிறார்கள் விவசாயிகள். விவசாயம் இல்லாததுனால, ரொம்ப விவசாயம் பாதிக்கப்பட்டதுனால மக்களுக்கு துணி எடுக்க முடியல. பிள்ளைங்களுக்கெல்லாம் துணி எடுக்க முடியாம ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிடுது. அதுக்காக விவசாய பாதிப்புனால இப்போ பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, வெறும் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தான் எடுக்கிறதுக்காக பெரியவர்களுக்கெல்லாம் யாரும் எடுக்க முடியல. தீபாவளி விற்பனையை நம்பி கடைவிரித்த வியாபாரிகள் நஷ்டத்தை சந்தித்தாலும் குறுவை சாகுபடி லாபம் கைவிட்டு போன வேதனைக்கு முன் இது ஒன்றும் பெரிதில்லை என்கிறார்கள் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காதர் ஹுசைனுடன் பார்வதி பாமா. தமிழகத்தில் தொடர் மின்வெட்டு காரணமாக தையல் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி ஆர்டர்களை உரிய நேரத்தில் முடிக்க கொடுக்க முடியாமல் திண்டாடுவதாக கரூர், பெரம்பலூர் பகுதிகளைச் சேர்ந்த தையல் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒளியின் திருநாளாக கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகை தங்களை பொறுத்தவரை இருண்ட நாளாகவே மாறிவிட்டதாக குமுறுகிறார்கள் தமிழகத்தின் தையல் தொழிலாளர்கள். ஜவுளி உற்பத்தியை முக்கிய தொழிலாக கொண்ட கரூர் மாவட்டத்தில் தொடர் மின்வெட்டு காரணமாக மோட்டார்கள் மூலம் இயக்கப்படும் தையல் இயந்திரங்கள் செயலற்று முடங்கிவிட்டன. இதனால் தீபாவளியை ஒட்டி எடுத்த ஆர்டர்களை முடித்துக் கொடுக்க முடியாமலும் தேடி வரும் வேலைகளை வாங்க முடியாமலும் திணறி வருவதாக தையல் கலைஞர்கள் கூறுகின்றனர். தையல் தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாத தங்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஆர்டர் எடுத்தாருன்னா அவங்க அந்த சமயம் நாங்கள் தச்சு கொடுக்க முடியறதுலாம் இல்லை. அவர்த்தையும் திட்டு வாங்குற மாதிரி இருக்குது. அவரும் கஷ்டப்பட்டு இருக்காப்ல அந்த சமயத்தில். எப்போ கரண்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாக கரண்ட் வந்தோட பரவாயில்ல. கரண்ட் பிரச்சனைனாலே தைக்கவும் முடிய மாட்டேங்குது. டெய்லர் தொழிலுக்காக நாங்கள் பஸ் ஏறி வர்றோம். டெய்லி 30-40 ரூபா செலவு பண்ணுறோம். அதுக்கு தகுந்த வேலை கூட செய்ய முடியல. எத்தனை மணி நேரம் கரண்ட் கட் ஆகுது என்னன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நைட்டு வேலை பார்த்தா கூட 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் போகுது, 2 மணி நேரம் போகுது. கொசு கடியிலே இருந்து வருமானங்கிறதே எங்களுக்கு இல்லை. இப்போ இந்த தீபாவளி வருது, இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் துணி எடுக்கணும். அந்த கண்டிஷனில் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கே கண்டு கேட்டாலும் வேலை அப்படி இருக்குது, அதை கூட நம்பி தர மாட்டேங்கிறாங்க. மின்வெட்டை சமாளிக்க ஜெனரேட்டர்களை இயக்குவதால் குறைந்தபட்ச லாபத்தை கூட ஈட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் தையர் கடை உரிமையாளர்கள். எங்களை போல இந்த தையல் தொழிலாளர்கள் இன்னைக்கு ஒரு 20 மிஷின் போட்டுக்கோம்னா ஜெனரேட்டர் வச்சுதான் இன்னைக்கு ஓட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல பகல்ல மின்சாரம் இருப்பதில்லை. அந்த 2 மணி நேரம் மின்சாரம் என்பது எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதில்ல. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஜெனரேட்டர் வச்சு ஓட்டணும்னா ஒரு நாளைக்கு ஜெனரேட்டருக்கு டீசல் மட்டும் ஒரு 800 ரூபாய்க்கு போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைச்சதுன்னா 800 ரூபாய்க்கு டீசல் அடிச்சோம்னா அதுல எங்களுக்கு என்ன கிடைக்கும்?
தொடர் மின்வெட்டால் தையல் தொழில் நலிவடைந்து அன்றாட தேவைகளுக்கே அல்லல்படும் அவல நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் பெரம்பலூர் பகுதி தையல் தொழிலாளர்கள். கரண்ட் பிரச்சனை எங்களுக்கு பெரிய எங்களுக்கு லாஸ். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஏகப்பட்ட லாஸ். பாருங்க, ஜெனரேட்டர் வாங்கி ஓட்டிட்டு இருக்கோம், மண்ணெண்ணெய் கிடைக்க முடியுது. இதனாலேயே பெரிய வேலைக்காரங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு, எங்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா நாங்கள் கடையில வேலை வந்தாதான் வேலைக்காரன் 4 காசு சம்பாதிக்க முடியும். இதனாலேயே ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க. கடந்த 2 வருஷமா கரண்ட் பிரச்சனைனால தொழில் ரொம்ப பாதிக்குது. வருமானம் ரொம்ப குறையுது. வருமானம் குறையும் போது ஃபேமிலியை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த தொழிலை கத்துக்கிட்டதுனால ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுது. இப்போது கல்யாணம் பண்ணி எனக்கு 1 வருஷம் ஆகுது. இதுதான் எனக்கு தலை தீபாவளி. தலை தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுற ஒரு சூழ்நிலை எனக்கு இல்ல. அனைவருக்கும் புத்தாடைகளை தைத்து தந்து மகிழும் தையல் கலைஞர்களின் வாழ்க்கை தற்போது மின்வெட்டு எனும் கத்திரியால் கந்தலாகியுள்ளது. அதனை தைக்க அரசினால் மட்டுமே முடியும் என்பதுதான் உண்மை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் மேனா உலகநாதன் மற்றும் RV சரண்யா. திரை அரங்கங்கள் கிடைக்காமல் தவிக்கும் தீபாவளி திரைப்படங்கள். விவரம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்ல. ஐயாஹு யாஹு பண்ணி பார்த்தோம் இவள போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. So hard and spicy girlfriend. அட்வென்ச்சர்ஸ் இந்தியால கோல்ட் டிமெட் ஃபார்மட்ல தங்கத்தை ஒவ்வொரு கிராமா எப்ப வேணாலும் வாங்கலாம், விற்கலாம். நம்ம பொன்னான உலகம் பாதுகாப்பா இருக்கும். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா தென்னிந்தியாவின் நம்பர் 1 கமோடிட்டி புரோக்கிங் நிறுவனம். காலையிலேந்து ஆபீஸ் இல்ல ஃப்ரெண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் வேண்டாமா? Mr. Varun? Yeah? So this is a confirmation call for your candlelight dinner. So 8 p.m. confirmed? No. Yes. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. Change is a wonderful thing. Experience it in the new Ford Figo. Today we'll have a political discussion on Rural Development Bill, and I want proper parliamentary behavior. Since 1960, we are trying to pass the bill for the rural development, and the structure of the bill is in the way. But the world is not permitted to intrude, where every detail has been crafted for your comfort, where membership is the privilege of a few. Experience Club Class in the luxurious new Monza. Italian leather seats, touchscreen multimedia navigation, automatic climate control, and a refined 90 PS engine. Monza, the Club Class sedan. 1 லிட்டர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வாங்கும் பொழுது பாரத் ரத்னா MS சுபலட்சுமி அவர்கள் பாடிய ஒரு CD இலவசம். 5 வெவ்வேறு CDs. RMKVயின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். RMKVயின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கங்கர் பச்சானி அம்மாவின் கைபேசி. கொசு கடைச்சிடுச்சு. ஹலோ ஆண்டி, அங்கிள் நல்லா தானே இருக்காரு? இப்பதான் எங்க வீட்டுல இருந்து ஒரு கொசுவை பிடிச்சிட்டு போனாரு. சரியான சீட்டர் காப்பி. சார், உங்க வீட்டுல கொசுவே கிடைக்காதுங்க. இது குட் நைட் அட்வான்ஸ் லோ ஸ்மோக் காயிலின் சேலஞ்ச். புகை குறைவு, ஆற்றல் அதிகம். தங்கமான உறவுகள் அளந்து பார்க்க முடியாது. ஜோஸ் ஆலுகாஸ், இது தங்கமான உறவு.
கோவை ராஜா டிஎம்டி கம்பிகளின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ராஜா கோவை ராஜா டிஎம்டி கம்பிகள். கோவை ராஜா டிஎம்டி கம்பிகளின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ராஜா கோவை ராஜா டிஎம்டி கம்பிகள். காலையிலேந்து ஆபீஸ் ஆபீஸ் இல்ல ஃப்ரெண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் வேண்டாமா? Mr. Varun? Yeah? So this is a confirmation call for your candlelight dinner. So 8 p.m. confirmed? No. Yes. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல? Change is a wonderful thing. Experience it in the new Ford Figo. தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியுள்ள நிலையில் இந்த பண்டிகை நாளை ஒரு துக்க தினமாக கடைபிடித்து வருகிறது திருவண்ணாமலை அருகே உள்ள ஒரு கிராமம். அது ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களுக்கு விடை தெரிந்து கொள்ள இந்த செய்தி தொகுப்போடு இணைந்திருங்கள். தீபாவளியை கொண்டாடுவதற்காக புத்தாடைகள், இனிப்பு வகைகள் மற்றும் பட்டாசுகள் வாங்குவதற்காக கடைவீதியில் அலைமோதுகிறது பொதுமக்கள் கூட்டம். இது ஒரு புறம் இருக்க 2 நாட்களுக்கு முன்பிருந்தே காதை கழிக்க தொடங்கிவிட்டது பட்டாசு சத்தம். இப்படி பலர் உற்சாக வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க முகத்தில் சிரிப்பை துறந்து தீபாவளி தினத்தை துக்க தினமாக அனுசரிக்க தயாராகிக் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை அருகே உள்ள செக்கடிக்குப்பம் கிராமம். ஏறத்தாழ 250 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் அனைவருமே பெரியார் கொள்கையை பின்பற்றுபவர்கள். இதனால் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு சீர்திருத்த திருமணங்கள் மட்டுமே நடைபெற்று வருகின்றன. மதத்தின் மீது பற்று இல்லாதவர்கள் நரகாசுரன் கொல்லப்பட்ட தீபாவளி தினத்தை ஒரு துக்க தினமாகவே அனுசரித்து வருகின்றனர். நரகாசுரன் தமிழன், அந்த தமிழனை அழிச்சிட்டு ஆரியர்கள் உங்களுடைய அதுதான் உங்களுக்கு நல்ல நாள், அதை நீங்க தீபாவளியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்முடைய தமிழனை அழித்த நாளை நாம் நல்ல நாளா கொண்டாடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல நாங்க அதை துக்க நாளா தான் கொண்டாடுறோம். தீபாவளியைத்தான் கொண்டாடுவதிலே தவிர தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை 3-4 நாட்கள் உற்சாகமாக கொண்டாடி கழிக்கின்றனர் இந்த கிராமத்து வாசிகள். இது தவிர இந்த ஊர் மக்கள் தங்களுக்கு தாங்களே பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். அதன்படி இந்த பகுதியில் யாரும் புகைப்பிடிப்பதில்லை, எவரும் மதுவை தொடுவதில்லை, வரதட்சணை கூட யாரும் கேட்பதில்லை. அப்படி கேட்பவர் கடைசி வரை பிரம்மச்சாரியாகவே இருக்க நேரிடும் என எச்சரிக்கின்றனர் கிராம மக்கள். அந்த மாதிரி நாங்க பொண்ணு கொடுக்கும் போது விருப்பப்பட்டு எங்களால முடியுதுன்னு தான் நாங்க செய்வோம். அதுக்கு மேல இத்தனை பவுன் போடு அத்தனை பவுன் போடுன்னு சொன்னாங்கன்னா பொண்ணே கொடுக்க மாட்டோம். நாங்க அதெல்லாம் வரதட்சணைன்ற பேச்சுக்கே எங்க கிராமத்துல இடம் கிடையாது. வரதட்சணை நாங்க வாங்குறதே கிடையாது. 3 தலைமுறை அந்த மாதிரி தான். எங்க அப்பா தலைமுறை, என் தலைமுறை, என் பிள்ளைங்க தலைமுறை, அதை தான் நாங்க சொல்லுவோம். எல்லா ஆணு பெண்ணு அத்தனையும் குடிக்க மாட்டான், பொடி போட மாட்டான், புயல பிடிக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். இதை தெரிஞ்சுதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னா கூட நம்ம வளர்த்தி ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் வந்தார். முன்னாடியே சொல்லி ஒரு கூட்டம் என்னன்னு கேட்டா சர்க்கார் வரைக்கும் புகையில்லாத கிராமம் செக்கடிக்குப்போம். இந்த கிராமத்தின் சிறப்புகள் இத்தோடு முடிந்ததா என்றால் இல்லை. ஆணும் பெண்ணும் சமம் என்பதையும் சமூகத்துக்கு கற்றுத்தருகிறது இந்த கிராமம். அதன்படி இங்குள்ள பெண்கள் அனைவருமே சிலம்பம், கராத்தே போன்ற தற்காப்பு கலைகளை கற்றுத் தேர்ந்துள்ளனர். இது தவிர இரவு நேரத்திலும் கூட எந்த இடத்துக்கும் தனியாக சென்று வரும் அளவிற்கு பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊட்டியிருக்கிறது வீரத்தின் விளைநிலமாக திகழும் இந்த குக்கிராமம். 5 வயதுல இருந்தே ஆண் பெண் சமமா எல்லாருக்குமே சிலம்பம் கத்து கொடுக்கறாங்க. நாங்க எங்க பசங்க எல்லாருமே ஒரு தன்னம்பிக்கையோட, பெண்கள் தெளிவாகவும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஆண் பெண் சமமாவும் இருக்கணும்ன்றதுக்காக நாங்க சிலம்பம் கத்துக்கிட்டு இருக்கோம். எங்க பிள்ளைங்களுக்கும் அதே தான் கத்து கொடுக்கிறோம். சுமார் 1000 பேர் மட்டுமே வசிக்கும் இந்த கிராமத்தில் இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று கேட்டால் எல்லாம் பெரியாரின் கொள்கைகள் கற்றுக் கொடுத்த பாடம் என்கிறார்கள் இந்த கிராமத்து மக்கள். ஆக மொத்தத்தில் சுயமரியாதை, பகுத்தறிவு, சம உரிமை என அனைத்திலும் தமிழகத்திற்கு முன்மாதிரியாக செக்கடிக்குப்பம் கிராமம் திகழ்கிறது என்றால் அது மிக இல்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கோவிந்தராஜலுடன் பெருமாள் மற்றும் விஸ்வநாத். தீபங்களின் திருவிழாவான தீபாவளி பண்டிகை இந்தியாவில் மட்டும்தான் கொண்டாடப்பட்டு வருவதாக நம்மில் பலரும் எண்ணி வருகிறோம். ஆனால் உலகின் பல்வேறு நாடுகளிலும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருவது பலரும் அறியாத செய்தியாகும். இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளில் தீபாவளி முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறும் இந்தியர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தீபாவளி கொண்டாட்டங்களும் பரவி வருகின்றன. சில நாடுகளில் இந்தியாவில் இருந்து குடியேறியவர்களால் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் போதிலும் ஒரு சில நாடுகளில் உள்ளூர் கலாச்சார பண்டிகையாகவே கொண்டாடப்படுகிறது. பல நாடுகளில் கொண்டாட்டங்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் சில நாடுகளில் கொண்டாட்டங்கள் வேறுபடுகின்றன. உறவுகளை மட்டுமல்ல, உள்ளங்களையும் இணைக்கும் பண்டிகையாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது. அண்டை நாடான நேபாளத்தில் தீபாவளி பண்டிகை ஸ்வாந்தி என்ற பெயரில் 5 நாட்கள் கொண்டாடப்படுகிறது.
இந்தியாவை போன்று அல்லாமல் இங்கு கொண்டாட்டங்கள் சற்று மாறுபடுகின்றன. முதல் நாளில் காகங்களுக்கும், இரண்டாவது நாளில் நாய்களுக்கும் படையல் வைக்கும் மக்கள் 3வது நாள் லட்சுமி பூஜை செய்கின்றனர். வர்த்தக கணக்கு முடிக்கும் நாளாகவும் இதை வர்த்தகர்கள் கொண்டாடுகின்றனர். 4வது நாள் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. 5ஆம் நாள் குடும்ப உறவுகள் சங்கமிக்கும் நாளாக இருக்கிறது. இலங்கையில் தீபாவளி அங்கு வசிக்கும் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் இப்பண்டிகை எப்படி கொண்டாடப்படுகிறதோ அதே போன்றுதான் இங்கும் பாரம்பரிய முறைப்படி தீபாவளி கொண்டாடப்படுகிறது. மலேசியா அரசு பொது விடுமுறை நாளான தீபாவளி இந்தியா போன்று கொண்டாடப்படும் போதிலும் மலாய் மக்களை அழைத்து அவர்களுக்கு விருந்தளிப்பது இந்திய வம்சாவளி மக்களின் பாரம்பரிய பழக்கமாக இருக்கிறது. சிங்கப்பூர் இங்கும் தீபாவளி பண்டிகை அரசு விடுமுறையாகும். இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் லிட்டில் இந்தியா மாவட்டம் மின்னொளியில் ஜொலிக்கும். அத்துடன் கண்காட்சி, கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. சிங்கப்பூர் இந்து அறநிலையத்துறையுடன் இணைந்து சிங்கப்பூர் அரசு பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்கிறது. டிரினிடாட் டொபாகோ இங்கு அனைத்து சமூக மக்களும் இணைந்து கொண்டாடும் மிகப்பெரிய பண்டிகை எது என்றால் அது தீபாவளிதான். வீடுகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் நிலையில் இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இரவில் வான வேடிக்கைகளுடன் வண்ணமயமான விருந்தும் நடத்தப்படுகிறது. ஒரே குடும்பம் போன்று அனைத்து தரப்பினரும் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பது இப்பண்டிகையின் சிறப்பாகும். பிரிட்டன் இங்கு வசிக்கும் இந்தியர்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை மீறாமல் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுகின்றனர். இந்தியர்கள் மட்டுமல்லாது பிற இன மக்களும் கொண்டாட்டங்களில் பங்கேற்பது தீபாவளி பண்டிகையின் மகத்துவத்தை உணர்த்துகிறது. அமெரிக்கா இங்கு குடியேறும் இந்தியர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஆண்டுக்கு ஆண்டு தீபாவளி கொண்டாட்டங்களும் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. 2003ஆம் ஆண்டு வெள்ளை மாளிகையில் முதன்முறையாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் 2007ஆம் ஆண்டு தீபாவளிக்கு அதிகாரப்பூர்வ அந்தஸ்து அளிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு வெள்ளை மாளிகையில் நடந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் தீபாவளியை கொண்டாடிய முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை பெற்றார் ஒபாமா. இந்தியாவில் கொண்டாடப்படுவது போன்று அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களிலும் இந்தியர்கள் தீபாவளியை பாரம்பரியம் மாறாமல் கொண்டாடுகின்றனர். ஆஸ்திரேலிய மக்களுடன் இணைந்து இந்திய வம்சாவளியினர் இப்பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கண்காட்சிகள் இங்கு நடத்தப்படுகின்றன. அதனால் இது கலாச்சாரத்தை வளர்க்கும் பண்டிகையாகவும் பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்து அந்நாட்டில் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக தீபாவளி உருவெடுத்துள்ளது. 2003ஆம் ஆண்டு முதல் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மியான்மர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, பிஜி, மொரீஷியஸ், கென்யா, தான்சானியா, கயானா, சூரினாம், நெதர்லாந்து, கனடா ஆகிய நாடுகளிலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக சரவணனுடன் DM ராஜா. தீபாவளி என்றாலே பட்டாசு, பலகாரங்களை போன்ற திரைப்படங்களும் முக்கியத்துவம் உண்டு. இந்த வருடம் தீபாவளிக்கு வெளியாகும் திரைப்படங்கள் பல வெளியாவதில் சிக்கல் நீடிக்கிறது. அந்த சிக்கலை விளக்குகிறது இந்த தொகுப்பு. தீபாவளி பண்டிகை என்றாலே பெரிய நட்சத்திரங்கள் படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள் என குறைந்தது 10 படங்களாவது களத்தில் நிற்கும். ஆனால் இந்த வருடம் தீபாவளியை பொறுத்தவரை 7 படங்கள் வெளியாக இருப்பதாக செய்திகள் வெளியாகின. அவை துப்பாக்கி, போடா போடி, கும்கி, அம்மாவின் கைபேசி, லொல்லுததா பராக் பராக் ஆகியன. நாட்கள் செல்ல செல்ல 5 படங்கள், 4 படங்கள் என குறைந்து கடைசியில் 3 படங்கள் வெளியாவது உறுதியாகியுள்ளது. அவற்றில் நடிகர் விஜய், காஜல் அகர்வால் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கியுள்ள துப்பாக்கி ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் மும்பை வாழ் தமிழனாக விஜய் நடித்திருக்கிறார். Boys, game is going to end now. 3, 2, 1. Shoot! அடுத்ததாக தங்கர் பச்சான் இயக்கத்தில் சாந்தனு இனியா நடித்துள்ள திரைப்படம் அம்மாவின் கைபேசி. இது தாய்க்கும் மகனுக்குமான ஒரு பாச போராட்டம். இயல்பு வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார் தங்கர் பச்சான். யாருக்கும் தெரியாத ரகசியங்கள் இந்த கைபேசிக்கு மட்டுமே தெரியும்.
ஒவ்வொரு நொடியும் நம் கைபேசி அழைப்புக்காக நாம் காத்து கொண்டிருப்பது போல இந்த அம்மாவும் ஒரு அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சிம்பு வரலட்சுமி நடிப்பில் அறிமுக இயக்குநர் விக்னேஷ் சிவன் இயக்கியுள்ள போடா போடி. லண்டனில் இந்த படத்தின் முழு படப்பிடிப்பையும் நடத்தியுள்ளனர். இந்த 3 திரைப்படங்களும் தான் தற்போது தீபாவளி படங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தினம் தினம் கனவிலே நீ வரவில்லை. 3 படங்கள் தான் என்றாலும் பல்வேறு பிரச்சனைகளும் உலவி வருகிறது. அதாவது தியேட்டர் பிரச்சனை. நட்சத்திர அந்தஸ்து உள்ள துப்பாக்கி போன்ற பெரிய படத்தை திரையிடுவதிலேயே தியேட்டர்கள் ஆர்வம் காட்டுவதாக சிறிய பட்ஜெட் பட தயாரிப்பாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாகவே சின்ன பட்ஜெட் தயாரிப்பாளர்கள் தங்கள் படங்களை வெளியிட முயற்சிக்கவில்லை. தமிழகத்தில் 70% திரையரங்கங்களை துப்பாக்கி கையகப்படுத்தி விட்டதாகவும் தனது படமான அம்மாவின் கைபேசி திரைப்படத்தை திரையிட பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருந்ததாக சொல்கிறார் இயக்குனர் தங்கர் பச்சான். எடுத்து முடிச்சாச்சு என்னோட அம்மாவின் கைபேசி. ஆனா இது சரி எடுத்தாச்சு, மக்கள்கிட்ட காட்டுவோன்னு போனா திரையரங்கு இல்லை. நான் படத்தை எங்க காட்ட முடியும்? நல்ல படம் எல்லாம் சரி, அதாவது திரையரங்கில் தான் நான் காட்ட முடியும். ஆனால் இங்க திரையரங்கங்கள் எப்படி இருக்குதுன்னா, நீங்க ஒரு ஆண்டுக்கு ஒரு 120 படங்கள் தமிழ்ல எடுக்கிறாங்க. அந்த 160 படங்கள்ல பாத்தீங்கன்னா குறைந்த பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படங்கள் தான் அதிகம். பெரிய நடிகர்களை வச்சு நீங்க எடுக்கிற 15 படங்கள் 20 படங்கள் தான். ஆனால் இங்க என்ன ஆகுதுன்னா எல்லா காலகட்டங்களையும் அந்த பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் வந்துகிட்டே இருக்கிறதால கடைசி கட்டத்தில் தான் என் மாதிரியான அந்த குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட படங்கள் இடம் கொடுக்குறாங்க. இப்ப அதே மாதிரி தீபாவளிக்கு பெரிய நடிகர்கள் படங்கள்லாம் நிறைய வருது. அதுல இன்ன வரைக்கும் எனக்கு திரையரங்கள் ஒப்பந்தம் பண்ண முடியல. இருப்பினும் திரையரங்கம் சார்ந்தவர்களும் துப்பாக்கிக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் அடுத்த படங்களுக்கும் எங்கள் ஆதரவை காட்டாமல் இருந்ததில்லை என்று சொல்கின்றனர். ஒருவேளை பெரிய படங்களை விட சின்ன பட்ஜெட் படங்களை மக்கள் ரசித்தால் அடுத்த சில நாட்களிலேயே அதிகப்படியான காட்சிகளை ஒதுக்கித்தர தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கிறார் சென்னையை சேர்ந்த ஒரு திரையரங்க மேலாளர். பெரிய படம் சின்ன படம் எதுவும் வித்தியாசம் பாக்குறது இல்ல. நாங்க பொதுவாக எல்லா திரைப்படமே திரையிடுவோம். பண்டிகை நாட்கள்ல பெரிய படம்லாம் 2 தியேட்டர் 3 தியேட்டர் அப்படி போடுவோம். சின்ன படங்கள் நல்லா ஓடும்போது நாங்க ஷோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தியேட்டர் கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால இப்ப கூட 2 உதயம் மினி உதயம் 2 தியேட்டர்ல நம்ம துப்பாக்கி ரிலீஸ் பண்றோம். அப்புறம் அம்மாவின் கைபேசி அது ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம். அப்புறம் போடா போடி ரிலீஸ் பண்றோம். எந்த படம் சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி, எந்த படம் நல்லா ஓடுதோ அதை நாங்க ஷோ இன்க்ரீஸ் பண்ணி தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஓட்டி கொடுப்போம். நாங்க சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மல்டிபிளெக்ஸ் திரையரங்கங்களில் தமிழ் படங்களுக்கு இணையாக ஹிந்தி மற்றும் தெலுங்கு, ஆங்கில படங்களையும் திரையிட்டு வருவதால் சின்ன பட்ஜெட்டில் உருவாகும் தமிழ் படங்களுக்கு திரையிட அனுமதி மறுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன படமா பெரிய படமா, பெரிய ஹீரோவா சின்ன ஹீரோவா, வெளிநாடுகளை படமாக்கி இருக்காங்களா, எவ்வளவு பெரிய பட்ஜெட், அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. அந்த படத்தோட கதைக்களம் நல்ல திரைக்கதை இருந்தா கண்டிப்பா அந்த படத்தை வெற்றி படமாக்குவாங்க. நம்ம தீபாவளிக்கு வெளிவர துப்பாக்கி, அம்மாவின் கைபேசி, போடா போடி படங்கள்ல எந்த திரைப்படம் ரசிகர்கள் மனசை கொள்ளையடிக்க போதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் பாலாஜி. தீபாவளி பற்றி பல சுவாரஸ்யமான தொகுப்புகளை பார்த்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. இப்பொழுது விற்பனையில் புதிய தலைமுறை கல்வி. இந்த வாரம் கூட்டுறவு சங்கங்களில் 3589 உதவியாளர் பணி. அறிவியல் பட்டதாரி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புடன் படிப்பு. வங்கி பணி தேர்வு மாதிரி வினா விடை. களம் இறங்குவோம். பள்ளி மாணவர்கள் அதிக கிரேடு பெற வழிகாட்டும் பகுதி. உங்களது வெற்றிக்கு வழிகாட்டுகிறது புதிய தலைமுறை கல்வி. மாணவர்களுக்கு வழிகாட்டும் வார இதழ் புதிய தலைமுறை இதழ்களை www.pudiyatalamurai.com என்ற இணையதளத்திலும் படிக்கலாம். ருசி நாவுக்கு மட்டுமல்ல, கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு. சனிக்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு. சமூக அவலங்களை தட்டி கேட்க, நீதி நியாயங்களை சுட்டிக்காட்ட,
ரவுத்திரம் பழகு. சனிக்கிழமை தோறும் இரவு 9:30 மணிக்கு.